நகரப் பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டம் தமிழ் சமுதாயத்திற்கான முதலீடு என்று பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் அரசு தொடக்க பள்ளிகளிலும் கிராமப் பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளது. இத்திட்டம் பெற்றோர் மற்றும் மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் நகரப் பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்ப தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற விழாவில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு உணவு பரிமாறினார். அப்போது பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து உணவு சாப்பிட்டனர். As part of the expansion of the Honorable Chief Minister of Tamil Nadu's breakfast scheme in government-aided school in urban areas, அடுத்த உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. சில டைம் சாப்பிட்டு வரும், சில டைம் சாப்பிடாம கூட வருவோம். ஸ்டாலின் ஐயா இங்க உணவு காலை உணவு திரை தொடர்ந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்திட்டத்தின் மூலமாக நகர்பகுதிகளில் உள்ள 2430 பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய 3,05,000 மாணவ மாணவிகள் பயன்பெற உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காலை உணவு திட்டத்தினால் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்ந்து எதிர்காலத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பணியாற்றுவார்கள் என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். இது செலவிட நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு சூப்பரான சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எதிர்காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது. எந்நேரம் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை நம்பி அவங்க திறமை மேல, அறிவு மேல, ஆற்றல் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்டை செய்யறோம். தொடர்ந்து பேசிய பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், தங்களது மாநிலத்திலும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டு உணவுதான் தேசிய உணவு என்றும் அவர் தெரிவித்தார். Very big achievement. The government is taking care of education as well as health of the children. It's saying that health is wealth. காலை உணவு திட்டத்தில் தானியங்களையும் காய்கறிகளையும் சேர்த்துக் கொண்டால் மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்கும் என்று உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் மூத்த விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்தார். முருங்கைக்கீரை ஒரு 1 டீஸ்பூன் அந்த ட்ரைட் முருங்கை இலை பவுடர் நம்ம எல்லாரும் சேர்த்துட்டோம்னா இந்த ரத்த சோகை ப்ராப்ளம், அனீமியா ப்ராப்ளம், எஸ்பெஷலி இன் கேர்ள்ஸ் அண்ட் விமென் can be completely eradicated because காலை உணவு திட்டத்தால் மாணவர்களின் இடைநிற்றல் குறைந்திருப்பதாகவும் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார்.